जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அது சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்குது? சிம்மராசி அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லும்பொழுது சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் சிம்மராசி, பூரம் சிம்மராசி, உத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது அதிக அகங்காரம் பெரிய வாழ்ப்பை இழக்க வைக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக அகங்காரம் பெரிய வாழ்ப்பை இழக்க வைக்கும். ஒரு நல்ல ஒரு விஷயம் வரப்போகுது, அது கிடைச்சா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது உங்களுடைய அகங்காரம் அந்த வாய்ப்பை தட்டி கடித்து விடும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் லீடர்ஷிப் குணம் அதிகம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஈகோ, ஓவர் கான்ஃபிடன்ஸ் குறைந்தால் வெற்றி. உழைப்புக்கு பலன் தாமாக வந்தாலும் இறுதியில் உங்கள் பெயர் உயர்ந்து நிற்கும். ஸோ கவலைப்படாது. காதலில் ஈகோ கிளாஷ் அதிகமாக இருக்கும். நான் தான் சரி என்ற எண்ணம் உறவை பாதிக்கும். திருமணம் பார்க்கும் விஷயத்தில் நல்ல அலைன்ஸ் வரும், ஆனால் டிசிஷன் டிலே ஆகலாம். தம்பதியரிடையே புரிதல் தேவை. ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்த உடனே டக்குன்னெலாம் முடிவுலாம் சொல்லிடுவோம். நடைமுறைலாம் கிடையாது. பார்த்தோன்னே முடிவுலாம் இதோ பார்ப்போம் சொல்கிறேன். இப்போ அந்த காலத்தில் சொன்னாங்க போயிட்டு கடுதாசி போடுறேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடுதாசி போடுறேன், நான் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கடுதாசி போடுறேன், லெட்டர் எழுதுறான்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போல்லாம் கடுதாசி லெட்டர்லாம் கிடையாது. இப்போல்லாம் நான் அப்புறமா ஆன் காலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ காலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தம்பதியரிடையே புரிதல் இடையே புரிதல் இருக்கணும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வெர்ஷன் நிறையா இருக்கணும். அப்போ தான் நல்லது. குடும்பத்தில் உன் வார்த்தைக்கு வேல்யூ இருக்கும், ஆனால் கடுமையான பேச்சு அவாய்ட் பண்ணவும். உன்னை குடும்பத்தில் மதிக்கிறாங்களா, உன்னை மதித்து உனக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களா, உன் வார்த்தைக்கு நல்ல வேல்யூபிள் இருக்கும். அதை நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கணும். உன்னுடைய கடுமையான பேச்சை அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கோபமாக எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, கோபமாக பேசுகிறது, தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, உன் வேலையை பார்த்து நீ இப்போ எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா என்கிட்ட என் விஷயத்தில் நீ தலையிடாது, சும்மா ஏதாவது ஒரு விஷயங்களை பேசுகிறது, முக்கியமாக அப்பா கிட்ட பேசுகிறது. தந்தையாருடன் கருத்து வேறுபாடு வரலாம், அமைதியாக ஹேண்டில் செய்யும். யாருக்கிட்ட சண்டை முக்கியமாக போடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல. மாதா பிதா குரு தெய்வம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி அம்மா, பகவன் அப்பா, ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த காலத்தில் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு.
அம்மா அப்பாவை சொல்லியிருக்காரு. அதனால் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த கருத்து வேறுபாடு இல்லாத அளவுக்கு பார்த்து அப்பாவை எடுத்தறிஞ்சு பேசுறது, அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுறது, எல்லாம் நீ செஞ்ச வரைக்கும் போது, நீ கிழிச்ச வரைக்கும் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் நான் நிறைய இடத்துல என் அனுபவபூர்வமாக நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். நானே நேரில் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவார். அவர் வயசுக்கு ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வருவார். யோ வேலையை பாரு, சும்மா தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் தெரியும், இப்போ வேலையை பாரு, நான் பார்த்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இப்போ அப்பா பையன் என்ன நீங்கள் சும்மா இருக்குண்ணா, அவருக்கு அதெல்லாம் ஒன்றும், அவர் அப்படி தான் ஏதாவது தேவையில்லாமல் குழப்பின்னு இருப்பார். பாவம் அந்த மனுஷன். ஏன்னா இதனால தான் அவர் என்ன நினைப்பார், காலமான கடைசியில் நிறைய கேட்டு போங்கடா, இதுக்கு மேலே நான் என்ன தர உங்ககிட்டலாம் நான் பேசி புரிய வைக்கிறதுன்னு அவர் போயிடுவார். இதுதான் நடக்கிறது. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். வேலையில் ரெகக்னைசேஷன் கிடைக்கும். வேலையிலலாம் ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் இருக்கும். ப்ரமோஷன் சான்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஸ்னஸ்லலாம் புதிய டீல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சைன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம், பிபி, கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. ஸ்ட்ரெஸ் குறைக்க ரெகுலர் எக்ஸசைஸ்லாம் அவசியம் பண்ணணும். இதயத்தை, ஹார்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிபி சம்மந்தமானதெல்லாம் கரெக்டாக லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கண் சம்மந்த பிரச்சனைகள் கவனமாக இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் விவாகரத்து உன் பக்கம் திரும்பும், ஆனால் கொஞ்சம் லேட் சக்ஸஸ் தான், ஆனாலும் நீ சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். அதே போல் டிவோர்ஸ் விஷயத்தில் ஈகோ குறைந்தால் சமரசம் நடக்கும். கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகாமல் இருந்ததுன்னு சொன்னால் டிவோர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை கூட சமாதானமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் முயற்சி எடுத்தாலும் அது உண்டு. யாருமே விவாகரத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதையும் மீறி போகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், பார்த்துக்கணும். வருமானம் நல்லாயிருக்கும். அன்னெசரி செலவு, லக்ஸரி செலவுகள்லாம் அதிகரிக்கும். சேவிங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு போய் சிவன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும். ஞாயிற்றுக்கிழமையில் சிவாலயம் போங்க. சிவாலயத்தில் விநாயகருக்கு ஒரு விளக்கு, முருகனுக்கு ஒரு விளக்கு, அம்பாளுக்கு ஒரு விளக்கு, சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு, 4 விளக்காச்சா, நந்திக்கு ஒரு விளக்கு, 5 விளக்கு போட்டு சுவாமி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. விநாயகர், முருகன், சுவாமி, அம்பாள், நந்தி 5 விளக்கு போட்டு இந்த சித்திரை மாதத்தில் வழிபாடு செய்தால் உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணுன்றதை செஞ்சால் உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.